அங்கே வெள்ளம் அடித்தால் அக்குரணையில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இப்பொழுது நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அக்குரணை நகரை தாண்டி செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற வாகன சாரதிகள் அவர்களுடைய சொந்த தந்தையின் வீதியை போன்று நினைத்து கொண்டு நடுரோட்டிலே வாகனத்தை நிறுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது மாற்று மத சகோதரர்கள் முஸ்லிம்களே இப்படித்தான் என்று அவர்களுடைய இனத்தை தூசுவதை நான் கூட காதுகளால் கேட்டிருக்கின்றேன். இயற்கையினுடைய நியதிகளா, இறைவனின் கோபமா, அல்லது இவர்களுடைய இப்படியான இந்த சாபங்கள் கூட சில வேளைகளில் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆகவே அக்குரணை மக்கள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அக்குரணை மக்களுக்கு ஏற்பட்ட இந்த மன உளைச்சல் தொடர்பிலே மீண்டும் 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 என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளும்போது அல்லாஹுக்காக அக்குரணை மக்களிடம் நான் என்னுடைய மன்னிப்பையும் இந்த காணொலி மூலம் முன்வைக்கின்றேன். அக்குரணை பிரதேசம் தொடர்பாகவும் அக்குரணை மக்கள் தொடர்பாகவும் அரச ஊடகம் ஒன்றின் ஊடகவியலாளர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியுள்ளதாக பலரும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். அண்மையில் அக்குரணை பிரதேசத்தில் தீ விபத்தொன்று ஏற்பட்டு பாரிய சேதங்கள் பதிவாகியிருந்தன. அதனை அடுத்து குறித்த ஊடகத்தில் இந்த தீ விபத்து சம்பந்தமான செய்திகளை வெளியிட்ட ஊடகவியலாளர் அக்குரணை மக்களின் சாபத்தினாலேயே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கிறது என்பது போன்ற தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் குறித்த விடயம் தொடர்பான காணொலிகளை பலரும் எமக்கு அனுப்பி இது தொடர்பில் உண்மை தகவலை வெளிக்கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டிருந்தனர். இருப்பினும் இத்தகைய குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை ஆராயாமல் பகிரக்கூடாது என்பதனால் இது குறித்து சற்று ஆராய்ந்து வந்திருந்தோம். இந்த நிலையில் அக்குரணை மக்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்த குறித்த ஊடகவியலாளரே அதற்கான தன்னிலை விளக்கத்தை அளித்துள்ளார். அந்த காணொலியையும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துள்ளோம். வசந்தம் டிவியினுடைய இந்த சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியினூடாக என்னால் வெளிப்படுத்தப்பட்ட அக்குரணை தொடர்பாக என்னால் வெளிப்படுத்தப்பட்ட சில கருத்துக்கள் அக்குரணை மக்கள் மத்தியிலே மன வருத்தத்தையும் கவலையையும் அதே போன்று இளைஞர்கள் மத்தியிலே கோபத்தையும் ஏற்படுத்தி இருப்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது, என்னால் உணர முடிந்தது. உண்மையில் என்னால் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் காரணமாக அக்குரணை மக்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு முதலிலே நான் உங்களிடம் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு மன்னிப்பையும் கோருகின்றேன். உண்மையில் உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ். நான் அன்றைய தினம் வெளியிட்ட கருத்துக்கள் அல்லாஹுக்கு தெரியும். நான் அல்லாஹுவை முன்வைத்து சொல்கின்றேன். அக்குரணை மக்களை காழ்ப்புணர்ச்சிக்கு உள்ளாக்குவதோ, அவர்களை கேவலப்படுத்துவதோ, அல்லது அவர்கள் மோசமானவர்கள் என்று காண்பிப்பதோ எனது நோக்கமாக இருக்கவில்லை. அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவன். உண்மையில் எனது நோக்கம் அப்படி அமையவில்லை. என்றாலும் கூட நான் வெளிப்படுத்திய அந்த கருத்துக்கள், வெளிப்படுத்திய அந்த விதம், ஸ்டைல் போன்றதை பார்க்கின்ற மக்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மனக்கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது, மனக்குமுறல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டமைக்காக நான் எனது வருத்தத்தையும் மன்னிப்பையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சம்பவம் இடம்பெற்றதை அடுத்து அக்குரணையை சேர்ந்த பல சகோதரர்கள் எனது தொலைபேசிக்கு அழைப்பை எடுத்து பல்வேறு விவரங்களையும் விளக்கங்களையும் தந்திருந்தார்கள். உண்மையில் அதன் மூலம் என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது அக்குரணிலே இருக்கின்ற தனவந்தர்கள் முழு இலங்கையிலும் இருக்கின்ற சகல முஸ்லீம் கிராமங்களுக்கும் பல்வேறு சமூக சேவைகளை, பல்வேறு உதவிகளை செய்து வருவதை எனக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையில் சந்தோஷமான விஷயம். இவ்வாறான விஷயங்களை இதற்கு முன்னர் நான் அறிந்திருக்கவில்லை. ஆகவே அந்த சுயாதீன செய்தி பார்வையின் ஊடாக அக்குரணை தொடர்பிலே நான் வெளியிட்ட அந்த கருத்துக்கள் அக்குரணை மக்கள் மத்தியில் மனக்கவலையையும் மனக்குமுறலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அக்குரணை மக்கள் பக்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அது நியாயமும் கூட, அவர்கள் கோபப்படுவதும் கவலைப்படுவதும். ஆகவே என்னால் அக்குரணை மக்களுக்கு ஏற்பட்ட இந்த மன உளைச்சல் தொடர்பிலே மீண்டும் 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 என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹுக்காக அக்குரணை மக்களிடம் நான் என்னுடைய மன்னிப்பையும் இந்த காணொளி மூலம் முன்வைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே சமூகம் சார்ந்த பல்வேறு விடயங்களில் அக்குரணை மக்களோடு இணைந்து செயற்படுவதற்கு நான் ஆவலாக இருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பகுதியிலே இடம்பெற்ற ஒரு அனர்த்தம் தொடர்பான செய்தியை நாங்கள் வழங்கலாம் இருக்கின்றோம். அக்குரணையிலே இடம்பெற்ற ஒரு தீ விபத்தை அடுத்து அங்கே இருந்த பல வர்த்தக நிலையங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன. யாழ்கண்டி A9 வீதியிலே இருக்கின்ற ஒரு பிரதான ரெஸ்டாரண்ட், ஒரு பேக்கரியிலே தான் இந்த விபத்து ஏற்பட்டது. அதாவது அதிர்ஷ்டவசமாக உயிராபத்துக்கள் ஏற்படவில்லை என்றாலும் கூட பல
கோடி ரூபாய் சொத்துக்கள் அதாவது தீயிலே எரிந்து நாசமாகி இருந்தன. இந்த வேளையில் அக்குரணை அடிக்கடி அதாவது ஊடகங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி இந்த அக்குரணையுடைய பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுவது வழமை. ஏனென்று சொன்னால் அங்கே வெள்ளம் அடித்தால் அக்குரணையில் அதாவது தண்ணீரினால் அங்கே அதாவது விபத்துக்கள் ஏற்படுகின்றன, பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இப்பொழுது நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது தொடர்பிலே அக்குரணை மக்கள் கொஞ்சம் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. பிரசன்னா, வெறுமனே இது இயற்கையினுடைய நியதிகள் என்று கடந்து செல்ல முடியாது. இயற்கையினுடைய நியதிகளா, இறைவனின் கோபமா அல்லது இறைவனின் சோதனையா என்று அக்குரணை மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பிரசன்னா, அக்குரணையிலே நாங்கள் சிறிய காலத்திலே பார்த்த விடயம்தான் அக்குரணையில் ஒரு பெரிய ஒரு ஆறு இருந்தது. இப்பொழுது அந்த ஆறு ஓடையாக மாறி இருக்கிறது. நாளை அந்த ஆறு வடிகானாக மாறுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. வடிவேல் படத்திலே கிணற்றை காணோம் என்று முறைப்பாடு செய்வதை போன்று அக்குரணையில் ஆற்றை காணோம் என்று தேட வேண்டி இருக்குமோ, அக்குரணையில் ஆற்றை காண அதாவது ஆற்றை காணவில்லை என்று முறைப்பாடு செய்ய வேண்டி இருக்குமோ என்று அதாவது பலரும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் A9 பிரதான வீதியிலே பிரசன்னா இந்த அக்குரணை நகரம் மிக முக்கியமான நகரமாக இருக்கிறது. அந்த நகர் வழியாக யாழிலிருந்து கண்டிக்கு செல்பவர்களும் சரி, கண்டியிலிருந்து யாழுக்கு செல்பவரும் சரி, பல லட்சக்கணக்கானோர் பயணிப்பார்கள். அதிலே பலர் மருத்துவ தேவைகளுக்காக, அவசர தேவைகளுக்காக செல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி செல்கின்ற பொழுது அக்குரணை நகரை தாண்டி செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற வாகன சாரதிகள் அவர்களுடைய சொந்த தந்தையின் வீதியை போன்று நினைத்து கொண்டு நடுரோட்டிலே வாகனத்தை நிறுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் எட்டி பார்த்தால் அந்த வாகனத்துக்குள்ளே ஒரு ஹாஜியார் தான் இருப்பார். அவரை பார்க்கின்ற பொழுது, அவருடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது மாற்று மத சகோதரர்கள் அவருடைய இனத்தை, குறிப்பாக முஸ்லிம்களே இப்படித்தான் என்று அவர்களுடைய இனத்தை தூசுவதை நான் கூட காதுகளால் கேட்டிருக்கின்றேன். ஒருவர் செய்கின்ற இந்த பிழை பிரசன்னா ஒரு சமூகத்திற்கு அதாவது கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே இவர்களுடைய இப்படியான இந்த சாபங்கள் கூட சில வேளைகளில் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே போன்று அக்குரணையை பொறுத்த வரைக்கும் வர்த்தகர்கள் நிறைய இருக்கின்ற ஒரு வர்த்தக நகரம். வர்த்தகர்களும் கூட எல்லோரும் அல்ல, சிலர் அதாவது பொய்களை கூறிக்கொண்டு இப்படியான வியாபாரங்களிலே செய்கின்ற பொழுது மக்களுடைய சாபம் வெள்ளத்தினால் அளிக்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே அக்குரணை மக்கள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஒரு விடயம் சொல்லுவார்கள், அக்குரணையை குட்டி மக்கா என்று சொல்வார்கள். பேரிலே மக்கா இருந்தால் போதாது, இஸ்லாம் கூறுகின்ற பண்புகள் அந்த மக்களிடம் இருந்தால் மட்டும்தான் உண்மையில் அது அந்த பேருக்கு அர்த்தம் கிடைக்கும். ஆகவே அக்குரணை ஜமியத்துல் உலமா பலம் பொருந்திய ஒரு நிறுவனம். இது தொடர்பிலே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இப்படியான விஷயங்கள் தொடர்பாகவும்